கூட்டிட்டு போயிரு. எனக்கு கூடவா போறது அண்ணாங்கிறேன். எனக்கு தமிழிலே பிடிக்காத வார்த்தை பொம்பளைங்க அண்ணான்னு கூப்பிடுறது. ஏன் கோவப்படுறீங்க? அண்ணான்னு கூப்பிடு. எனக்கு அண்ணான்னு கூப்பிட்டா எனக்கு வவுத்தால போற மாதிரி. என்னன்னு கூப்பிட்டு நானு ரெண்டு மா போடு. மாமா ஓ கோமாளி மாமா. ஏய் என்ன வந்து பிடிக்கிற நீ? என்ன கட்டி பிடிக்கிற? பொம்பளைக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு தெரியுமா? அப்படின்னா என்ன எங்க பின்னாடி காத்து போயிருச்சு. நல்லா பாக்கிறேன். என் பேர் என்ன தெரியுமா? என்ன பேருங்க? எலிபுண்டை. எலிபுண்டே சொல்லு. ஏய் எலிபூண்டே நல்ல பேரா சொல்லு. உள்ள உடங்க இது சொல்ல முடியாது. எலிபூண்டே சொல்லு. எலிபூண்டே அதுதான் என் பேரு. அண்ணா நம்மளுக்குள்ள சண்டை வேண்டாங்க. ஆமா வேண்டாம்பா. சண்டையே வேண்டாம். வேணவே வேண்டாம். நாம என்ன செய்யலாம்? நாம ரெண்டு பேரும் ஒத்து போயிடலாம். நான் ரெடி, நீ ரெடியா? எனக்கு ஒன்னா பிறந்தா அம்பளுக்கு காயா இல்ல பழமா கொஞ்சம் தொட்டு பார்க்கட்டுமா? அடிக்கடி உனக்கு கொஞ்ச நேரம் அறிவு இருக்குதா இல்லையா? புத்தி இருக்குதா இல்லையா? பாடுவியா? பாட மாட்டேன். அண்ணா வாங்க எப்படி அடி குறுத்து சிரிச்சவளே அடி குந்திக்கிட்டு வாழவளே. இல்ல வேண்டாம் அதெல்லாம் பேசக்கூடாது. பாப்பா என்னமோ தெரியல, உன்னை பார்த்த உடனே நெஞ்சுக்குள்ளே என்னாதென்று சொன்னால் தெரியுமா? அது கிழிஞ்சு போன பழைய துணிய உள்ள வச்சிருக்கேன். என்னமோ அங்க வச்சிருக்கா. பொம்பளைங்களுக்கு இருக்கும் பழைய துணி இல்ல. அது பழைய துணி இல்லையா? அப்பவே யோசிச்சேன் குருநாதா, என்னடா கெட்டு போன களி மாதிரி அத தொட்டு பாக்குற தாயேரி தெரியுமா? அப்படி நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வந்துருவோம். ஆமா இவ்வளவு அழகா லட்சணமா இருக்கிறீங்க, நீ யாராப்ப? உங்களுக்கு பேசுறது விடுறீங்க, நீ யாராயா இருப்பாய்? அப்படி கேளுங்க விளக்கமா. உங்களுக்கு இருக்குது வந்து பாரு. அண்ணா நாட்டுக்கு நாடு மகா நாடு என்ன அயலாடு ஓடி பிரம்மாண்ட நாயகி செண்டாய பெருமானுக்காக பிரேம அம்மா குடும்பத்தார் ஒன்றாக சேர்ந்து இன்று வேண்டுதலை காரணமாக அந்த எம்பெருமானுக்கு நாடகத்தை நடைபெறுது. ஆமா அந்த அண்ணன் பேர் என்ன? முன்னாடி வந்து இல்ல கூட சோறு தின்னு இல்ல சொல்லணும். நான் சோத்த தின்னேன், இவ பிரியாணி தின்னான். சரி சக்திவேல் அண்ணா அவர்களும் அண்ணா பிரேமக்கா அவர்களும் இந்த எம்பெருமானுக்கு ஒரு கோரிக்கை வைத்தார்கள் அல்லவா? அது நிறைவேறின காரணத்தினால் இன்று பையன் வேணும்னு மடியேந்தி பிச்சை கேட்டாங்க. சென்றாய பெருமாள் அருளால பையன் பிறந்துச்சு. அதுக்காக தான் இந்த எண்ணும் 16,000 பட்டம் மாறுகண்ட நாடகம் வச்சிருக்கோம். அந்த எம்பெருமானுக்கு வைத்த வேண்டுதலை காரணமாக, அதாவது புத்திரசாணி எங்களுக்கு வேணும் அப்படி என்று சொல்லி குழந்தை செல்வோம் வேணுமென்று ஆண்டவனிடத்தில் முறையிட்டாங்க. அதனால பையன் பிறந்தாரு. ஆமா அவருக்கு மணிகண்டன் பேர் வச்சாங்க. மணிகண்டன் பேர் வைத்து நாளைக்கு குஞ்சு கல்யாணம்.
அது வந்து நம்ம இடத்துல இல்லையா மணிகண்டன் அப்படி ஒரு கல்யாணம் இருக்குதானா? நீ வந்து நான் கூட செஞ்சிருக்கிறேன். அப்படி ஒரு பேரை வச்சு இந்த எம்பெருமானுக்காக நாடகத்தை அரங்கேற்றம் செய்துள்ளார். குறுக்க பேசி யானை நீ பேச வேற மறந்துடுவ. சொல்லு. அப்புறம் அவங்களுடைய குடும்பத்தாருக்கு மனமார்ந்த நன்றி வணக்கம். சரி, நான் யாருன்னு சொல்லட்டுமா? நான் அந்தரங்கமாக பார்த்தேன். அதாவது என்னமோ தெரியல, உன்னை பார்த்ததுல எனக்கு என்னன்னு தெரியல, நினைப்பே வேற விதமா இருக்குது. என்னுடைய பேரோ அதாவது தெய்வ கன்னி. நீயும் தெய்வ கன்னி தானுங்களா? நீங்க பிறந்தது எப்படி, அப்பா அம்மா யாரு, அதை கேட்ட அண்ணா 10 மாதம் வைரஸ் வினாடி என்ன ராரி ராரி என்று என்ன தூரி தூரி என்று வருத்தமில்லாத சுமையாக பெற்றார்களா? லாரி லாரின்னு தூரி தூரி ராஜ்பதியா பேசாம எங்கேயும் லாரி லாரின்னு பேசிருக்கிறாங்க. அது இல்லைங்க, அதாவது ஒரு தாய் தந்தை இல்லாமல் நான் பிறந்தவன். ஓ, செனமூசியை போட்டு பேசிருப்பாங்க. அதான் என்ன சொல்றீங்க? எருமைக்கு போடுறாங்களா அந்த சென, அந்த போட்டு அம்மா பெற்றதா? ஐயோ, அது இல்லைங்க. எதாயா நான் பிறந்தது எப்படின்னு மட்டும் சொல்றேன், கேளுங்க. அந்த தேவாதி
எப்படி போறதுன்னு அண்ணா அடுத்து ஒரு நாள் தேவர் ஒரு புறம் அசுரவாதி கூட்டு ஒரு புறம் இன்றி திருப்பார் கடலை பானையாக வைத்து சந்திரனை தூணாக நிறுத்தி ஆதிசேஷன் அணக்கயிறாக செய்து தேவர் ஒரு புறம் அசுரவாதி கூட்டு ஒரு புறம் இன்றி அமிர்தம் கடந்தாக்கலாம் குழி வச்சா மத்த தயிர் கடைகிற மாதிரி கிடைக்காது அந்த பானையை வைத்து தேவரும் அசுரவாதி கூட்டம் ஒரு வரமா நின்று அமிர்தம் கடைந்தாங்களாம் அப்படி அமிர்தம் கடையும் பொழுது அந்த பானையில் அப்படியே அமிர்தம் பொங்கி வந்துதான் ஆமா அப்புறம் அந்த அமிர்த வழியாக நான் தோன்றினவள் அமரம் இல்ல அமிர்தம் அமிர்தத்துல நீங்க நீ மட்டுமே வேற யாராவது அப்படி அமிர்தத்தில் நான் பிறந்து நாங்கள் யார் யார் பிறந்தோம் குழந்தை ஒண்டியா பிறக்குமா நீங்க எத்தனை பேருங்களா 3 பேரு யார் யாரு பெரியவன் வேட்டிய கிளி இளையவன் சட்டைய கிளி அப்புறம் நான் கோமணத்து கிளி என்னது பச்சை கிளி உனது செத்த கிளி உன் கிளி சீட் எடுக்காது இப்படி நாங்க 3 பேரு கிளி கிளி ஆமா அப்படி அந்த அமிர்தத்துல நான் ஒருவன் மட்டும் நான் பிறந்தனா நாங்கள் யார் யார் பிறந்தோம் அண்ணா அவனா நீ நான் அவனே என்னப்பா மாதிரி
அப்படி தேவாமிர்த கடைய சமயத்துல நீங்க எத்தனை பேர் பிறந்தீங்க? ஏய் சொல்லி ஆகணுமா? சொன்னாதான் நாளைக்கு சம்பளம் தருவாங்கன்னு நினைக்கிறேன். சொல்லு. அண்ணா பக்கத்துல வராதாயா? ஏன் உன் மேல கருவாட்டு வாடகை அடிக்குது. கருவடை விக்கிறோம். ஏய் என்னடே பவானி ஓய், நோண்டி எதுக்குடா கேட்டீங்க? அது எதுக்கு போய் நோண்டுற? அந்த அம்மா பேசுறதோட இல்லைங்க, அதுக்கு நோட்டுனாதான் உனக்கே இருக்குமா? ஏய் நான் சொல்றது உனக்கு புரியல. இல்லண்ணா தேவர்கள் அமிர்தம் கிடைந்தாங்க. சரி. அப்படி அமிர்தம் கிடையும் பொழுது அந்த அமிர்த வழியாக முதலாக ஒரு மூதேவி பிறந்தது. சரி அப்புறம் நீ பிறந்த அப்புறம் இரண்டாம் மூதேவி முதல்ல மூதேவினா இந்த அம்மா நீடா. போயாது. அது வேறம்மாவா? அப்படி மூதேவி பிறந்த பிறகு இரண்டாவது ஸ்ரீதேவி பிறந்தது. ஸ்ரீதேவி. ஸ்ரீதேவின்னா யாரு? இப்பதான் அண்ணா அப்படி படுத்தது ஒரு 2 மணி நேரம் படு. சரியா போயிருக்கு உழைப்பு. சத்த கன்னிகள் 7 பேர் இருந்தாங்க. யார் யாரு? அமைதி அமைதி அமைதி. சத்த கன்னிகள் 7 பேர். அம்பை, ஊர்வசி, மேனகி, ரவி, ரவிதேவி, கொஞ்சம் மேல அப்புறம் 7 பேர் பிறந்து அதாவது பட்டத்து வெள்ளாடு, ஆயிரம் மலரு, சத்தம் போடாதீங்க. நீ பேசுமா. ஆமா அவங்க அப்படிதான் பேசுவாங்க. ஏன்பா இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறோம். எங்க இருக்கிறீங்க? தெய்வ லோகத்துல இருக்கிறோம். அங்க என்ன செய்யறீங்க? அங்க கரெக்டா கேக்குறீங்க. அங்க என்ன செய்யறீங்க? அங்க நாட்டியாடுவோம். நாட்டியம் யாருக்கு முன்பதாக? தேவருக்கு முன்பதாக நாட்டியாடுவோம். அவன் ஏதோ கலக்கிட்டு இருக்கிறப்போ நீங்க அவங்களுக்கு முன்னாடியே ஆடி ஆடி காமிக்கிறீங்கல்ல, ஆடி காமிப்போம். ஆடி காமிப்பீங்க. ஆமா. எங்களுடைய நாட்டியத்தை பார்த்து விட்டு பொண்ணு பொருள் பரிசாக வழங்குவார். நீ போன வருஷம் பாக்குறப்ப நானா சேர்ந்துட்டு ஆடி ஆடிதான் இப்படி அடிச்சு உடம்ப குறைக்க சொல்லிட்டாங்க. குறைக்க சொல்லிட்டாங்க உடம்பு. கேட்டாங்களா? பொறுப்பு அதிகமா இருக்கு. அண்ணா அப்படி பிறந்து ஆனா திறந்து ஒரு எங்களுக்கு என்ன வேலை? தேவருக்கு முன்பதாக நாட்டி ஆடுவோம். இன்னைக்கு என்ன வேலை? இன்னைக்கு என்ன வேலை தெரியுமா? எங்க அக்கா கூப்பிட்டு இருக்கிறாங்க.